நல்லா வசதியா அமர்ந்து முதுகு நேரா இருக்கட்டும். கண்களை மென்மையா மூடி உங்க மூச்சு, உங்க உடலை கவனிங்க. உங்களுடைய எண்ணத்தை உங்க உடல் உச்சந்தலையிலிருந்து கால் நுனி வரை கொண்டு வாங்க. உங்க உடல் முழுவதையும் கவனிங்க. உங்க கவனத்தை மூச்சின் மேல கொண்டு வாங்க. நல்லா ஆழமா மூச்சு உள்ள இழுங்க. மூக்கின் வழியே மூச்சு வெளியே விடுங்க. ஆழமா மூச்சு உள்ள இழுங்க. மூக்கின் வழியே மூச்சு வெளியே விடுங்க. ஆழமா மூச்சு உள்ள இழுங்க. மூக்கின் வழியே மூச்சு வெளியே விடுங்க. மெல்ல முகத்துல ஒரு சிரிப்போட மெல்ல கண்களை திறங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேர் அப்புறம் நின்றுட்டு ரெண்டுமே வந்து என்னது எப்படி பண்ண போறோம்ன்றதை பார்க்குறோம். அந்த மூச்சுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த நரம்பு மண்டலங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக அந்த பிராணா கொண்டு போகிறது மூச்சு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மூச்சை வந்து எங்கேயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மூச்சை நல்லா ஆழமாக உள்ள இழுத்து வெளியே விடுங்க. ஓகே, ரெண்டாவது நம்ம 5 ஸ்பைனல் மூமெண்ட் ஆஸ் பர் ப்ரோட்டோகால், அதாவது இவங்க இந்த டிசைன் வடிவமைக்கப்பட்டது வந்து 5 ஸ்பைன் மூமெண்ட் வந்து நின்றுட்டு செய்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மைக்ரோ மூமெண்ட்ஸ், இந்த கை, இந்த முழங்கை, அப்புறம் தோள்பட்டை, கழுத்தெல்லாம் வந்து உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முதல் கிளாஸ்லேயே வந்து முதல் 2 கிளாஸ் வந்து நின்றுட்டு எப்படி பண்ணுறது ப்ளஸ் சேரில் உட்காந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து என்னது மைக்ரோ மூமெண்ட்ஸ், அதாவது இந்த லகுவாசனாஸ்லாம் வந்து எப்படி விரல், அப்புறம் இந்த மணிக்கட்டு, இந்த தோள்பட்டை, முழங்கை எல்லாம் எப்படி வந்து உட்காந்துட்டு பண்ணுறதுன்னு பார்த்துட்டு 5 ஸ்பைன் மூமெண்ட் வந்து எப்படி நின்றுட்டு பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கடைசியில் நம்ம அப்டமினல் பிரீதிங். அப்டமினல் பிரீதிங்னா வயிற்று மூலயமா சுவாசிக்கிறது. ஸோ வயிற்று மூலமா சுவாசிக்கிறது உங்களோட லெஃப்ட் ஆர்ம் இல்லை உங்களோட ரைட் ஆர்ம் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது வந்து உங்களுடைய அப்டமன் மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா மூச்சு ஆழமா உள்ள இழுக்கும்போது வயிறு மெல்ல வெளியே வரணும். நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வர வேண்டாம், மெல்ல வெளியே வரணும். மூச்சை வெளியே விடும்போது நார்மல் ஸ்டேட்டுக்கு, அதாவது திரும்பி பழையபடி உங்க வயிறு வந்து உள்ள போறதுக்கு அலோவ். ஜஸ்ட் இன்ஹேல், மூச்சு உள்ள இழுக்கும்போது, வெளியிடும்போது நீங்க வந்து அமுக்கக்கூடாது வயிறை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்ட் அந்த மூமெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த அசைவை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வயிற்றுல வந்து கையை வச்சுக்கிறோம். ஓகே, சைட்ல இருந்து காமிக்கணும். முதுகு நேராக இருக்கணும். உங்களோட கை வந்து ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் தெரியறதுக்காக நம்ம வந்து கையை வயிற்று மேல வச்சுக்கிறோம். மூச்சு நல்லா ஆழமா உள்ளுங்க. மூச்சு வெளியே விடும்போது மெல்ல திருப்பி உங்க வயிறு நார்மல் ஸ்டேட்டுக்கு போக அலோவ் பண்ணுங்க. மூச்சு உள்ளுங்க, மூச்சு வெளியே விடும்போது நார்மல் ஸ்டேட்டுக்கு போக அலோவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து அப்டோமினல் பிரீத்திங், அதாவது வயிற்று சுவாசம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்மளோட வயிற்றுல வந்து தான் என்னது வேகஸ் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேகஸ் நர்வ்ஸ் நமக்கு அதிகமாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய உடல் வந்து சீராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கைகளை முன்னாடி நீட்டிக்கணும். இப்போ விரல்கள்லாம் வந்து தனித்தனியாக விரிஞ்சிருக்கட்டும். நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடும்போது விரல்களை மடக்கணும். திருப்பி ஆழமா மூச்சு உள்ள எடுக்கணும். அப்போ விரல்கள் வெளியே நீக்கும். வெளியே விடும்போது விரல்களை மடக்கணும். இன்ஹேல், மூச்சு உள்ள எடுக்கும்போது விரல்கள் வெளியே நீக்கணும். எக்ஸேல், மூச்சு வெளியிடும்போது விரல்களை மடக்கணும். ஸோ இது வந்து நம்ம கை விரல்கள் அந்த எல்லா ஜாயின்ஸையும் வந்து என்னது மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால வந்து நமக்குள்ள அந்த பிராணா வந்து அதிகமாக வந்து போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த
தமிழ்ல வந்து இந்த குரக்கல் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில பேருக்கு வந்து அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும், பாடி ரொம்ப கஃபா இல்லை ரொம்ப கூலிங் இது இருந்ததுன்னா வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் அந்த மூவ்மெண்ட் பண்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஓகே. ரெண்டாவது மணிக்கட்டு சுழற்சி. என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து என்னால இந்த உள்ளங்கைக்குள்ள என்னால அந்த கட்டை விரலை மடிச்சு அதுக்கு மேல விரல்களை மடிக்க முடியும் இந்த மாதிரி அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இல்லப்பா எனக்கு கை வலிக்குது என்னால முடியாது அப்படின்னா நார்மலா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு மூச்சு உள்ள இழுக்கும் போது உங்களுடைய மணிக்கட்டு மேல கொண்டு வாங்க. மூச்சு வெளியிடும் போது கீழே. முதல்ல வெளிப்பக்கமா சுற்றுறோம், வெளிப்பக்கமா சுத்துறோம் நம்ம கையை. ஸோ அதனால மூச்சு உள்ள இழுக்கும் போது மேல, மூச்சு வெளியிடும் போது கீழே கொண்டு வாங்க. மூச்சு உள்ள இழுக்கும் போது மேல, வெளியிடும் போது கீழே. திருப்பியும் இந்த சென்டர்ல இருந்து திருப்பியும் மூச்சு உள்ள இழுக்கும் போது மேல கொண்டு வாங்க ரிவர்ஸ்ல. மூச்சு வெளியிடும் போது கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. ஸோ இது வந்து இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதா சொன்னாங்கல்ல. இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. எப்போ நம்ம கையை வந்து மேல கொண்டு போறோமோ அப்போ மூச்சு உள்ள இடுங்க. எப்போ கையை கீழே கொண்டு வரோமோ அப்போ மூச்சு வந்து வெளியே விடுங்க. ஓகே. இல்லை எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா கை நடுநிலையில வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சு மேல உள்ள எடுத்துக்கோங்க, மேல கொண்டு வாங்க. மூச்சு வெளியிடும்போது கீழ் வாக்குல உங்க மணிக்கட்டை சுழற்றுங்க. திருப்பி மேல வரும்போது மூச்சு உள்ள எடுங்க, கீழே வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த மூவ்மெண்ட் வித் பிரெத். ஸோ இது கிளியர். ரெண்டாவது முழங்கை. மூச்சை உள்ள எடுக்கும்போது உங்க கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை வெளிவிடும் போது கைகளை கீழே கொண்டு வாங்க. உங்க விரல்கள் தோள்பட்ட மேல. திருப்பி மூச்சை நல்லா ஆழமா உள்ள எடுத்து கைகள் மேல உயர்த்தணும். திருப்பி மூச்சை வெளியிடும் போது கைகளை கீழே கொண்டு வாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய முழங்கைக்கு பிளஸ் ஷோல்டர் ரெண்டுத்துக்குமே. பட் மெயினா வந்து முழங்கைக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால முழங்கை பிளஸ் ஷோல்டருக்கு வந்து இதாகுது. இது முடிச்ச உடனே நம்மளுடைய தோள்பட்டையில உங்க விரல்களை வச்சுட்டு மெல்ல உங்களுடைய நல்ல ஆழம் மூச்சை இழுத்து வெளியே விடும்போது உங்க முழங்கை ஒன்று கொண்டு வாங்க. இல்லை என்னால் அப்படி கொண்டு வர முடியல அப்படின்னா, இது வரைக்கும் தான் என்னால் கொண்டு வர முடியுது அப்படின்னா பரவாயில்ல, இது வரைக்கும் இருந்தாலும் போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா எய்தர் உங்களுக்கு கழுத்து பிடிச்சிக்கும், இல்லை நரம்பு ஏதாவது பிடிச்சிக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் கொண்டு வாங்க. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், மூச்சு நல்லா ஆழமா உள்ள எடுத்து வெளியே விடும்போது உங்க எல்போ வந்து உங்களுடைய முழங்கை வந்து கொண்டு வாங்க கிட்ட. ஓகே. ஸோ இந்த மூமெண்ட் கிளியர். அடுத்தது மூச்சு உள்ள எடுக்கும்போது உங்களோட முழங்கையை மேல்வாக்கில் உயர்த்துங்க. மூச்சு உள்ள எடுக்கும்போது இந்த பொசிஷன் வந்தோடனே மூச்சை வெளியே விட ஆரம்பிச்சு கையை பின்னோக்கி கொண்டு வாங்க. திருப்பியும் மூச்சு உள்ள எடுத்தவாறே கையை ஒன்னா வந்து சேர்த்து மேல கொண்டு வாங்க. மூச்சு வெளிவிடும் போது கைகளை கீழே கொண்டு வாங்க. ஓகே. இது வந்து பின்னோக்கில் சுழற்றுறது ரிவர்ஸ்ல. இப்போ முன்னோக்கி சுழற்றுறது ஃபார்வர்ட்ல இந்த இடத்துக்கு வந்த உடனே இல்லை எனக்கு இது கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னா மறுபடியும் முழங்கை ஒன்னா எடுத்துக்கோங்க. இப்போ மூச்சு நல்லா ஆழமா உள்ளெழுங்க. உள்ளெழுத்தவாறு பின்னோக்கி உயர்த்துங்க கையில. இந்த பொசிஷன் வந்தோடனே மூச்சை வெளிவிட ஆரம்பிச்சு முன்னோக்கி கொண்டு வாங்க. மூச்சு உள்ள எடுத்து பின்னோக்கி கொண்டு வாங்க. மூச்சை வெளிவிட்டு வரை முன்னோக்கி கொண்டு வாங்க. ஓகே. ஸோ எப்பயுமே நம்ம மேல போகும்போது மூச்சு வந்து உள்ள இருக்கணும், கீழே வரும்போது மூச்சை வெளியே விடணும். ஓகே. ஸோ இந்த இது நமக்கு கிளியர். தோள்பட்டைக்கு இது. அடுத்தது கழுத்து பகுதி. கழுத்து பகுதி வந்து ரொம்ப டெலிகேட்டட். ரொம்ப வந்து கழுத்து வந்து பின்னாடி கொண்டு போக வேண்டாம். நான் சைட்ல இருந்து காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் தோள்பட்டை ரிலாக்ஸா இருக்கணும், முதுகு தண்டு நேரா இருக்கும். கழுத்தை வந்து ரொம்ப பின்னாடி இந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம். சர்வைக்கல், அதாவது வந்து கழுத்து அந்த எலும்பு தேய்மானம் பிளஸ் கழுத்து வலி, அப்புறம் என்னது சில பேருக்கு வந்து வெர்டிகோ இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ அதனால நம்ம சேஃபர் சைடு இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சும்மா நேரா இருந்த மாதிரி இருக்கு.
சின்ன அந்த தாடை மட்டும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டு மூச்சை வெளியிடும்போது தாடை மட்டும் கீழே கொண்டு வாங்க. திருப்பி மூச்சு உள்ளெடுத்துவாரு, தாடை மட்டும் முன்னாடி போகும். மூச்சு வெளியிடுவாரு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கழுத்து மேல் பகுதி மட்டும்தான் மூவ்மெண்ட் ஆகுது. நம்மளுடைய கீழ் கழுத்து பகுதி வந்து சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தாடை மூலமா நம்ம கழுத்தை வந்து மேலே கீழே அசைச்சு அளவா பார்த்துக்கோங்க. ரொம்ப பின்னாடி கொண்டு போகுதுன்னா ரொம்ப முன்னாடியும் பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி காமன் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, பெண்ட் பண்ணும்போது முதுகே சேர்த்து உழைக்கணும். முதுகு சேர்த்து உழைக்கணும். முதுகு நேராக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தாடை எவ்வளவு கீழே கொண்டு போக முடியுதோ அவ்வளவு கொண்டு போனா போதும். இல்லப்பா என்னால இவ்வளவுதான் முடியுது, மேலே தக்க முடியுது, இவ்வளவுதான் கீழே கொண்டு வர முடியுது அப்படின்னு போதுமானது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் ரொம்ப புஷ் பண்ணியும் நம்ம கழுத்தை வந்து பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அடுத்தது மூச்சு மேலே கொண்டு போகும்போது மூச்சு நல்லா ஆழமா உள்ள இருக்கு. திருப்பி கீழே கொண்டு வரும்போது தாடையை கீழே கொண்டு வரும்போது மூச்சை கம்ப்ளீட்டா முடிஞ்ச வரைக்கும் வெளியே கொண்டு வரணும். ஸோ அந்த மூச்சு வந்து என்னது, நம்ம மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த, நம்ம அசைவுக்கு தகுந்த மாதிரி மூச்சு வந்து மேலே கீழே இருக்கணும். ஸோ இது வந்து என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஷோல்டர் ப்ராப்ளம், இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சப்போர்ட்டிவ் மூவ்மெண்ட் இது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவா அந்த மூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ணி பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்தது ரைட் அண்ட் லெஃப்ட். நான் வந்து இடது பக்கம் வலது பக்கம் வந்து கழுத்தை வந்து திருப்புது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, முதுகு நேரா இருக்கணும். உங்களுடைய பார்வை வந்து நேர் காணல இருக்கணும். முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே. முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கணும். கழுத்து நேரா இருக்கணும். மூச்சு நல்லா ஆழமா சென்டர்ல மூச்சு நல்லா ஆழமா எடுத்துட்டு மூச்சை வெளியிடும் போது வலது பக்கம் மெல்ல திருப்பணும். கழுத்து மட்டும்தான் திருப்பணும். முடிஞ்ச வரைக்கும் திருப்பணும். நீங்க கழுத்தை நேரம் வந்து வலது பக்கம் போகணும் அப்படின்னு திருப்பக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் திருப்பினா போதும். வலது பக்கம் திருப்பினதுக்கு அப்புறம் மூச்சை உள்ள எடுத்தவாறே வலது பக்கத்துல வந்துட்டு திருப்பி மூச்சு வெளியிட்டவாறே சென்டருக்கு வாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல ரெண்டாவது வேரியேஷன் எப்படி அப்படின்னா, முதல்ல நல்லா மூச்சு உள்ள எடுத்துட்டு வெளியிடும்போது ரைட் சைடு திரும்பணும். திருப்பியும் மூச்சு உள்ள எடுத்தவாறே சென்டர்ல வரும். ஸோ இது வந்து செகண்ட் வேரியேஷன். முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நல்லா கம்ஃபர்டபுள் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் என்ன அப்படின்னா, மூச்சு நல்லா ஆழமாக உள்ள எடுத்து வெளியிட்டுவாரு வலது பக்கம். திருப்பி மூச்சு நல்லா ஆழமாக உள்ள எடுத்து ஸ்லோவா வெளியே விட்டுவாரு சென்டருக்கு வாங்க. ஓகே. அகெயின் திருப்பியும் சென்டர்ல மூச்சு நல்லா ஆழமா உள்ளது. மூச்சு வெளியே விட்டுவாரு இடது பக்கம். அப்புறம் திருப்பியும் இடது பக்கம் நல்லா ஆழமா மூச்சு உள்ளது. இப்போ மூச்சு வெளியே விட்டுவாரு சென்டருக்கு வாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேரியேஷன். செகண்ட் வேரியேஷன், முதுகு நல்லா நேராக இருக்கணும். மூச்சு நல்லா ஆழமா உள்ளது. வெளியே விட்டுவாரு வலது பக்கம். மூச்சு உள்ள எடுத்துவாரு சென்டருக்கு வரணும். இப்ப வெளியே விட்டுவாரு இடது பக்கம். திருப்பி மூச்சு உள்ள எடுத்துவாரு சென்டருக்கு வரணும். ஸோ இது வந்து செகண்ட் வேரியேஷன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், உங்களுக்கு எது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம ஏன் கழுத்து திருப்பின மாதிரி வந்து மூச்சு உள்ள இழுக்கணும் அப்படின்னா, நம்ம மூச்சை கழுத்து திருப்பின மாதிரி உள்ள இழுத்தோம்னா நம்ம நரம்புகள்லாம் வந்து என்னது இழுக்கப்படுது. ஸோ சில பேருக்கு வந்து என்னது அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். சைட்ல திரும்பிட்டு மூச்சு நல்லா ஆழமா உள்ள இழுக்கிறது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே வந்து வேரியேஷன் தெரியும். ஓகே. ஸோ அடுத்தது நம்மளுடைய கழுத்து பகுதி பார்த்தோம், விரல்கள் பார்த்தோம், மணுக்கிட்டு பார்த்தோம், அப்புறம் முழங்கை பார்த்தோம், ஷோல்டர் பார்த்தோம். இப்போ அடுத்தது 5 மூவ்மெண்ட். நம்ம வந்து எழுந்து மேட்ல இருந்து நின்று எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பைன் வந்து முதுகுத்தண்டை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்றோம். மேலே பார்த்த மாதிரி இழுக்கப்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா,
மூச்சு வந்து நல்லா ஃபர்ஸ்ட் வந்து நேரம் நின்றுக்கோங்க. நேரம் நின்றுட்டு மூச்சு நல்லா ஆழமா உள்ளெழுத்து வரை கையில வந்து பக்கவாட்டில் உயர்த்துங்க. பக்கவாட்டில் உயர்த்தி உங்களுடைய ஃபிங்கர்ஸை வந்து விரல்களை ஒன்று சேர்த்து மேல பார்த்த மாதிரி உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கால் விரல்களை நல்லா ஊன்றி குதிகளை மேல தூக்குங்க. திருப்பி மூச்சு வெளிவிட்டவாறே உங்க கைகளை கீழே கொண்டு வந்து உங்க குதிகளையும் கீழே கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இதுல எப்படி நம்ம மேல கையை உயர்த்தும் போதும் குதிகளை மேல உயர்த்தும் போதும் நம்ம வந்து மூச்சு உள்ள எடுக்கணும். திருப்பி மூச்சு வெளிவிடும் போது கைகளையும் குதிகளையும் வந்து கீழே கொண்டு வரும். நம்ம கைகள் வந்து சைட்ல தான் வரும், சில பேர் வந்து முன்னாடி கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து வேற மாதிரியான அனாட்டமி இதுல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சைட்ல கொண்டு போகணும். நம்ம எப்படி கொண்டு போறோமோ அதே மாதிரி சைட்ல கொண்டு போகணும். ஓகே, ஸோ இது அடுத்தது லேட்டரல் ஸ்ட்ரெச். அதாவது பக்கவாட்டில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இடது கை வந்து நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வாரி இடது பக்கமா கையை பக்கவாட்டில் உயர்த்தணும். வெளியே விடும் போது உங்களுடைய உடலை பக்கவாட்டில் வளையுங்க. திருப்பி மூச்சு உள்ள எடுத்து வாரி மேல திருப்பி மூச்சு வெளியிட்டு வாரி கையை கீழே தூக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்த பக்கம் வலது பக்கம் மூச்சு உள்ள எடுத்தவாறு கைகளை மேல உயர்த்துங்க. ஒன்ஸ் நான் ஸ்டெடி ஆயிட்டேன் அப்படின்னு இடது பக்கம் உடலை வளைங்க. திருப்பி மூச்சு உள்ள எடுத்தவாறு மேல வாங்க. ஒன்ஸ் நீங்க இந்த பொசிஷன் வந்து மூச்சு வெளியிட்டவாறு கைகளை கீழே கொண்டு வந்து ஸ்டாண்டிங் போஸ். ஓகே, சமஸ்தி. ஸோ இதுதான் வந்து மூச்சோட அளவு பிளஸ் நம்ம எப்படி வந்து மூச்சு உள்ள எடுத்த வரை கைகளை உயர்த்தணும் பக்கவாட்டில் வந்து. அடுத்தது கால்கள் ரெண்டும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே வந்து உங்களால கால்கள் நிறுத்தி ஒன்னா வச்சு பண்ண முடியும்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பேலன்ஸ் இருக்காது அப்படின்னா நீங்க முடிஞ்சிருக்கு காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ட்விஸ்ட் பண்ண போறோம் உடலை. ஓகே, இப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இடுப்பு பகுதி வந்து முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும். கைகளை வந்து முன்னோக்கி உயர்த்தி வெளியிடும் போது ஸ்லோவா உடலை வந்து ரைட் சைட்ல திருப்பி உங்களுடைய கை வலது கை இருக்குல்ல அதை பின்னாடி கொண்டு போய் உங்க இடது கையை ரைட் ஷோல்டர் மேல வச்சு பின்னாடி பாருங்க. திருப்பி மூச்சு உள்ள எடுத்தவாறு சென்டர் வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது இடது பக்கம். திருப்பி மூச்சு எடுத்தவாறு சென்டர் வரும். ஓகே, ஸோ இது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, எனக்கு தெரியல, என்னால் பண்ண முடியல அப்படின்னா உங்க கை நேராக இருக்கட்டும், மூச்சு உள்ள எடுத்து வெளியிட்டு வரை கை நீக்கியே இருக்கட்டும், இடது கை மடங்கு ரைட் சைட் திரும்பும்போது திருப்பி சென்டர் வாங்க. வலது பக்கம் இடது பக்கம் திரும்பும்போது உங்களுடைய வலது கை மடங்கு பின்னாடி பாருங்க. ஓகே, திருப்பியும் சென்டர் வந்து கைகளை கிளம்பும். ஸோ இது வந்து 2 வேரியேஷன். இது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது பின்னோக்கி பெண்ட் பண்றது பிளஸ் ஃபார்வர்ட் பெண்ட் பண்றது. ஸோ ஃபார்வர்ட் பெண்ட் பண்றது எல்லாருக்கும் அட்வைசபிள் கிடையாது. யாருக்குன்னா இந்த ஹைப்பர்டென்ஷன், மைக்ரேன், அதுக்கப்புறம் இந்த வெர்டிகோ இதெல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக பண்ணுங்க. ஸோ அதனால வந்து இதுல சேஃபர் சைடு என்ன அப்படின்னா நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்றது வந்து நம்ம ஹாஃப் வேல ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். எப்படின்னா சைடுல நல்லா ஸ்டெடி பண்ணிட்டு நல்லா மூச்சு ஆழம் உள்ளெழுத்து வாரி கையில மேல உயர்த்தணும். மூச்சு வெளியிட்டு வாரி உங்க கடைசி முதுகு பகுதி வழியா மெல்ல பெண்ட் பண்ணி உங்களுடைய கை உள்ளங்கையை முட்டியின் மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முதுகு நேரம் இருக்கும். ஸோ சில பேர் வந்து முதுகு வந்து வளைச்சுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் முதுகு நேரா பார்த்து முதுகு வந்து நேரா இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பியும் வரும்போது மூச்சு உள்ள எடுத்த வரை கைகளை முன்னோக்கி வைத்து மேல வரும். மூச்சு வெளியிடும் போது கைகளை கீழே கொண்டு வரும். ஓகே, ஸோ இது வந்து சேஃபர் சைடு. நம்ம வந்து எனக்கு கம்ப்ளீட்டா பெண்ட் பண்ண போறதும் இல்லை, பிளஸ் இது எல்லாமே பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து பெண்ட் பண்ணும்போது இந்த ஹாஃப் வேல பெண்ட் பண்ணும்போது சில பேருக்கு வந்து தலை சுத்தமா இருக்கும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகே,
ஸோ அடுத்தது பேக் ஆர்ச், அதாவது முதுகு வந்து பின்னோக்கி வளைக்க போகும். ஃபர்ஸ்ட் உங்க கடைசி முதுகு தண்டு பகுதியை வந்து உங்க கையில வச்சு உங்க கட்டையர் வந்து பின்னாடி உங்க தண்டோட இருக்கு இல்லையா, கடைசி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போர்ட்காக உங்களுடைய முழங்கை வந்து பின்னாடி பார்த்த மாதிரி இருக்கும், ஓப்பன் ஆகும் செஸ்ட். இது வந்து என்னால பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா கால்கள் ரெண்டும் ஒன்றா இருக்கிறது நல்லது. இல்லை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா கால்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். முன்னாடி பார்த்த மாதிரி நல்லா மூச்சு உள்ளெழுத்த வாரி உங்க இடுப்பு பகுதி முன்னாடி புஷ் பண்ணி உங்க மேல் முதுக வளைச்சு மெல்ல மேல பாருங்க. எக்ஸேல் மூச்சு வெளிவிட்ட வாரி சென்டர் பாருங்க. ஹைப்பர் டென்ஷன் இருக்கணும், கழுத்தை வந்து பின்னாடி ட்ராப் பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் மேல பாருங்க. ஓகே, திருப்பி மூச்சு உள்ள எடுத்த வாரே உங்களுடைய முதுகை நல்லா வளைச்சு இடுப்பு முன்னோக்கி தள்ளுங்க. மூச்சு வெளியிட்ட மாதிரி பின்னோக்கி வாங்க. ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவோம், காமனா மிஸ்டேக்னா நம்ம வந்து என்னது இடுப்பு வந்து என்னது சைட்ல வச்சுப்பாங்க, கையை சைட்ல வச்சுட்டு இப்படி போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடுப்பு மாடி கொண்டு போயிட்டு கழுத்து வந்து மாடி கொண்டு போனீங்கன்னா கழுத்துல வந்து அதிகமான டென்ஷன் வரும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கைக்கு வந்து பின்னாடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துட்டு உங்க எல்போ ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் பின்னாடி, உங்க இடுப்பை முன்னாடி புஷ் பண்ணி முதுகு வரணும். திருப்பி மூச்சுக்குள்ள வெளியிட்ட வரை செஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம 5 மூவ்மெண்ட் ஸ்பைன் மூவ்மெண்ட் வந்து இன்னும் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிதான் வந்து அந்த ப்ரோட்டோகால் வந்து இந்த யோகா ஃபார் வெல்பீயிங் அந்த இதுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போறது வந்து பிராமரி பிராணாயாமம். ஸோ பிராமரி பிராணாயாமா 2 வேரியேஷன் இருக்கு. ஸோ ஒன்று வந்து முத்ரா, சண்முகி முத்ரான்னு சொல்லிட்டு முத்ரா வச்சு நம்ம பண்றது. இன்னொன்று வந்து நார்மல் என்னது அந்த முத்ரா இல்லாமல் ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும், ஆள்காட்டி விரல் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம காதை க்ளோஸ் பண்ணி எல்போ நல்லா சைடில் ஓப்பனில் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம 2வது வேரியேஷன் தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, ப்ளஸ் நிறைய தவறாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஈஸி சேஃபர் சைடுக்கு வந்து நம்ம காதை வந்து இந்த ஆள்காட்டி விரல் மூலயமா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மூச்சு நல்லா ஆழமாக உள்ள எடுத்து வெளியிட போகிறோம். ஸோ பிராமரி பிராணாயாமா அப்படின்றது என்ன அப்படின்னா ஹம்மிங் பீ சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேனீக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியான சவுண்ட் பறக்கும்போது ஏற்படுத்தும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மூச்சு நல்லா ஆழமா உள்ள எடுத்து வெளியிடும் போது அந்த சத்தத்தோட நம்ம வெளியிட போறோம். இது வந்து ரொம்ப நல்லது யாருக்குன்னா இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமா இருக்கவங்களுக்கு, தூக்கம் ப்ராப்பரா இல்லாதவங்களுக்கு, அப்புறம் இந்த நிறைய கோபம் வருது, ஒரு பதட்டம் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இந்த நம்ம அந்த உருவாக்குற அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அப்படின்னு அந்த உருவாக்குற சத்தம் வந்து நம்ம பிரெயினை வந்து காம் பண்ணும், அமைதியாகும். ஸோ அந்த அந்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்றதுனால அது வந்து காமா சாந்தமாகும் நம்மள. ஸோ இது வந்து சில பேர் வந்து என்ன தவறு இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணை மூடும் போது கண்ணை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. ஸ்குவீஸ் பண்ணக்கூடாது. கையில நகம் இருந்தா இந்த இயர்லோ வந்து இந்த திட்டு இருக்கு இல்லையா காதுல, அது மூலியமா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணா போதும். காதுக்கு உள்ள வந்து நம்ம கையை விட வேண்டாம். ஓகே, 3வது பல்ல வந்து கடிச்சிட்டு வந்து என்னது சில பேர் வந்து இந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் பண்ணுவாங்க. பல்ல கடிக்க கூடாது, பல்லு நார்மலா இருக்கணும், முகம் நார்மலா இருக்கணும், முகம் சாந்தமா இருக்கணும். ஓகே, ஸோ 4வது என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எல்போ வந்து வெளியே ஓப்பனா இருக்கணும், காது க்ளோஸ் ஆயிருக்கணும், மூச்சு நல்லா ஆழம் மூக்கு வழியா எடுத்து மூக்கு வழியவே மூச்சு வந்து வெளியே விடணும். ஓகே, கண்கள் மூடி இருக்கணும், காதுகள் மூடி இருக்கணும், அப்புறம் வாய் மூடி இருக்கணும். மூக்கு மட்டும்தான் வந்து இதுல ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு டைம் பண்ணலாம், நான் ஒரு டைம் பண்றேன், பார்த்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 டைம் சேர்ந்து பண்ணலாம். ஓகே, ஸோ முதல்ல காது வந்து இந்த திட்டு இருக்கு இல்லையா காது, இந்த காது மடலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு உங்க எல்போ நல்லா ஓப்பனாக இருக்கணும், முதுகு நல்லா நேராக இருக்கணும், கண்களை மெல்ல மூடி நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுக்கணும். மூக்கின் வழியா வெளியிடும்போது சத்தத்தோட
ஸோ இதுதான் வந்து பிராமரி, இப்படிதான் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து 3 டைம் வந்து பிராமரி பிராணாயாமம் பண்ணலாம். ஓகே. ஸோ நல்லா சௌகரியமா உட்காந்துங்க. முதுகு நல்லா நேரா இருக்கட்டும். கண்கள் மூடிக்கிட்டும். இப்போ உங்க காதுகளை மெல்ல க்ளோஸ் பண்ணி, வாயையும் க்ளோஸ் பண்ணி, மூக்கின் வழியே மூச்சு நல்லா ஆழமா உள்ள இழுங்க. சத்தத்தோடு மூச்சு வெளிவிடுங்க. மூச்சு உள்ள இழுங்க. கடைசி ஒரு முறை மூச்சு நல்லா ஆழமா உள்ள இழுங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். கைகளை கீழே கொண்டு வாங்க. கண்களை மூடி உங்க உடலையும் உங்க மனதையும் கவனிங்க. உங்க மூச்சை கவனிங்க. மெல்ல கண்களை திறங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ப்ளஸ் மெடிடேஷன் பண்ண போறீங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா இது ஒரு 5 டைம் வந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, இல்லை ஒரு 7 டைம் இல்லை 6 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து மெடிடேஷன் உட்காந்து பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு நாம எப்படி பண்றது, எப்படி மூச்சு உள்ள இழுத்து வெளியே வாங்குறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகே.